தளபதி விஜய் ரசிகர்கள் மற்றும் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம்தான். தேமுதிக மற்றும் நாம் தமிழர் கட்சியிலிருந்து யாராவது வந்தால் அவங்களுக்கு வந்து சேர்க்காதீங்க, நோ சொல்லிடுங்க அப்படி சொல்லி தமிழக வெற்றி கழக தலைவர் தளபதி விஜய் அவர்கள் சொல்லியிருக்காங்களாம். இதை பற்றி டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். லேட்டஸ்ட்டாக வந்து ரிப்போர்ட்டர் அப்படிங்கிற ஒரு நாளிதழ் வந்து ஒரு விஷயத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் வந்து தமிழக வெற்றி கழகத்தை பற்றி டீட்டெயிலாக வந்து பேசியிருந்தாங்க. அதில் வந்து தமிழக வெற்றி கழகத்தோட செய்தி தொடர்பாளர்கிட்ட வந்து பேசி ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க. அதில் வந்து தேமுதிகவில் இருந்து 20 மாவட்ட செயலாளர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் சேர வந்தாங்களாம். அது மட்டும் இல்லாமல் நாம் தமிழர் கட்சியிலிருந்து முக்கிய நிர்வாகிகள் வந்து தமிழக வெற்றி கழகத்தில் இணையம் விரும்பி அவங்க வந்து சேர வந்தாங்களாம். ஆனால் வந்து தளபதி விஜய் அவர்கள் தேமுதிகவிலிருந்து எந்த நிர்வாகி வந்தாலும் அவங்கள வந்து சேர வேண்டாம் சொல்லுங்கள், இது வந்து விஜயகாந்துக்கு செய்யும் துரோகமாக ஆகிவிடும் என்பதால் வந்து விஜய் வந்து நோ சொல்லிட்டாங்களாம். அதே போல் நாம் தமிழர் கட்சியிலிருந்து யாரையும் சேர்க்க வேண்டாம் அப்படி சொல்லி விஜய் வந்து உத்தரவு வந்து போட்டு இருக்காங்களாம். அது மட்டும் இல்லாமல் பாஜகவிலிருந்து பல நிர்வாகிகள் தமிழக வெற்றி கழகத்தில் சேர ஆர்வம் காட்டி வந்தார்களாம். ஆனால் வந்து இதையும் வந்து பிஜேபி நிர்வாகிகள் இப்போதைக்கு யாரும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி தளபதி விஜய் அவர்கள் சொல்லியிருக்காங்களாம். ஸோ இப்போ வந்து தமிழக வெற்றி கழக செய்தி தொடர்பாளர் ராம்குமார் வந்து இதை பற்றி வந்து பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கட்சி வந்து நாங்கள் பதிவு செய்யப்பட்டு தேர்தல் ஆணையம் வந்து அங்கீகாரத்துக்காக நாங்கள் காத்து கொண்டு இருக்கோம். அங்கீகாரம் கிடைத்த உடனே வந்து நாங்கள் வந்து கட்சி பணிகளை ஆரம்பித்து விடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. படிப்படியாக வந்து இது நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தி இருக்கு.